ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 5 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. லாஸ்ட்டாக பிரேம் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. பிரேமும் அதே சோகத்தில் அவங்க அந்த பியானோவை ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் சோகத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் பேட்டு இங்கே சோகத்தில் அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரேம் ஒர்க்குக்காக போகும்போது அப்போவும் பேட்டோட ரூமை எட்டி பார்ப்பாங்க. போகலாமா, பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தோணும். பட் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே போவாங்க. அப்போவும் ஏதோ ஒரு யோசனையிலே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கையில் இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸை கீழே போட்டுருவாங்க. அது அப்படியே உடஞ்சி போயிடும். அதை க்ளீன் பண்ண போகும்போது அதிலிருந்து ஒரு கண்ணாடி பீஸு பிரேமோட கையையுமே கட் பண்ணி விட்டுரும். அப்போது கரெக்டாக பிரேமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே சீட்டாவுமே வருவாங்க. பிரேம் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக ஒரு குழப்பத்தில் இருக்கிறத பார்த்து சீட்டா கேட்பாங்க, நீ ஏதாவது கஷ்டத்தில் இருக்கியா, என்ன ஏதாவது கன்ஃபியூஸ்டாக இருந்தா நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீ தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகவும் பிரேம் அவங்கள தடுக்கிறாங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டதும் சீதாக்கு ஷாக்கு. அப்போ நீ ஒரு பையன் கூட தூங்கலையா, அது ஒரு பொண்ணா, நீ ஒரு பொண்ணு கூட தான் தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்லவும், அப்போ பவ்வும் டேனும் உன்னை நினச்சி கவலைப்பட வேண்டாம், அவங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பிரேம் ஒரு பாய் கூட தான் தூங்குனாங்க. அதனால் ஏதாச்சும் ஆகிரும்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ பிளானாக டேப்லெட் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நினச்சி சீட்டா சொல்கிறாங்க, இப்போ அவங்க 2 பேருமே நிம்மதியாக இருக்கலாம், பொண்ணு கூட தூங்கினா எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல. ஸோ அதுக்காக சீட்டாவுமே அப்படி சொல்ல பிரேமு உடனே சொல்கிறாங்க, இல்லை இது அவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சீட்டா, எதுக்காக நீ அப்படி சொல்கிற, உனக்கு இந்த கேர்ள்ஸ் லவ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் தயக்கம் இருக்கா, இல்லைன்னா நீ ஒரு பொண்ணு கூட இருக்கிறத உன்னால் ஏற்றுக்க முடியலையா, உனக்கு ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டாவுமே கேட்கவும் பிரேம் சொல்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது, அவள் என் லைஃப்பையே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா, என்னையே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆக்கிட்டு போயிட்டா. ஆனால் நான் எதுக்காக சடனாக அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்குமே தெரியலைன்னு சொல்லிட்டு பிரேம் சொல்லவும் சீட்டா உடனே கேட்குறாங்க, அவளா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரேம் சொல்கிறாங்க, அது என்னோட மேரேஜை ஸ்டாப் பண்ணால அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்கிறாங்க. என்னோட மேரேஜ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பிளானுமே பண்ணலை. என் லைஃபு எதை நோக்கி போயிட்டுருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நான் இருந்தேன். நான் பிளான் பண்ண விஷயம் எதுவுமே என்னோடய லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் தான் அவளை என்னை விட்டு போன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சொல்லவும் சீட்டா உடனே கேட்குறாங்க, இப்போ நீ அவளை மிஸ் பண்ணுறியா, என்ன நீ அவளை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே பிரேமு, ஆமாம் எனக்கு கவலையாக தான் இருக்குது. நான் இப்போ ஒருவேளை அவளை என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா மறுபடியும் முன்னாடி நடந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரேம் சொல்கிறாங்க. இதுவும் உண்மைதான். நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி ஒரு பேடான ஒப்பீனியன் பேடாக நடந்துச்சுன்னா மறுபடியும் எங்கே அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதே பயம்தான் பிரேமுக்குமே இருக்குது. இப்போ நான் இவ கூட இருக்கேன், நாளைக்கு இவளும் அதே மாதிரி நடந்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமு பயப்படுறாங்க. அப்போ சீட்டா சொல்கிறாங்க, அதெல்லாம் விடு, நீ அவ கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கியா இல்லையா, இந்த கேள்வியை நீ உன்கிட்டே கேட்டுப்பாரு, உன்னோட மனசுக்கிட்ட கேளு, ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பாரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ், இந்த லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி தான் நான் அன்றைக்கி ஒரு பேஷண்ட்டையுமே பார்த்தேன்.
அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க கடந்த காலத்த நெனச்சு, அன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலையே! அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த நெனச்சு, இப்போ அவங்க சாகுறதுக்கு முன்னாடி அத எல்லாத்தையுமே நெனச்சு ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வேணாம். உனக்கு எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு தெரியலன்னா, உன்னோட ஹார்ட்ட ஓப்பன் பண்ணு. அது உன்கிட்ட சொல்லும். அத விட்டுட்டு உன்னோட ஃபீலிங்ஸ விட்டு நீ ஓடாத. நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுமே சொல்றாங்க. சீதா சொல்லவும் பிரேமுக்குமே எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் பேட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டே வராங்க. என்னால் இங்கே இருக்க முடியல. நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பேசிட்டு வரவும் அங்கே ஆப்போசிட்டில் பிரேம் வர்றாங்க. பிரேம பேட்டை பார்த்ததும் பேட்டோட கையை அவ்வளோ அழகாக பிடிச்சிக்கிறாங்க. இதை பேட்டுமே பார்க்குறாங்க. நீ தானே அன்னைக்கு சொன்ன என் கையை பிடிக்க விரும்புகிற கையை பிடிச்சிக்கோனிட்டு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு சொல்லவும் உடனே பிரேமு பேட்டோட கையை இன்னுமே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து அவங்க ரூமுக்குமே கூப்பிட்டுட்டு வராங்க. ரூமுக்கு வந்ததும் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் பேட்டு அப்படின்னா நீ என்னை மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரேமு ஆமாம் மிஸ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவத்தில் சாய்ச்சி வச்சு பேட்டோட லிப்ஸ்லேயே அப்படி ஒரு கிஸ்ஸு, அப்படி ஒரு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. பேட்டுமே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு பிரேம் சொல்கிறாங்க, நான் உண்மையாகவே இந்தளவுக்கு ஒருத்தரை மிஸ் பண்ணுவேனா அப்படின்ட்டு எனக்கே தெரியாது, உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் பேட்டு இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்டு பிரேமை கிஸ் பண்ணுறாங்க. லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிக்கிட்டு பெட்ரூமுக்குமே வர்றாங்க. பிரேமை பெட்டில் படுக்க வச்சு பேட்டு கிஸ் பண்ணுறாங்க. அப்போந்தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அன்னைக்கு நீ என்னுடையவள் ஆன, இன்னைக்கு நான் உன்னுடையவள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பிரேமு பேட்டை கீழே தள்ளி பிரேம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரேமு பேட்டோட நெத்தியிலேருந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லிப்ஸு கழுத்து அப்படின்னு சொல்லி மெதுவாக ஒவ்வொரு இடமா அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. பிரேமும் கரெக்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த கழுத்துலையே அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கிஸ் பண்ணால் அவ்வளோ ஃபீலாக இருக்குமா என்னன்னு தெரியலை. அப்படி அந்த கழுத்தில் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த நெஞ்சு குழியில் அப்படி வந்து மெதுவாக பொறுமையாக அப்படி ஒவ்வொரு முத்தத்தையும் அழகாக கொடுக்குறாங்க. அழகாக கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டு பிரேமோட ட்ரெஸ்ஸை அப்படி மெதுவாக கலட்டவும் பிரேமு பேட்டோட ட்ரெஸ்ஸை மெதுவாக கலட்டிக்கிட்டு மறுபடியுமே லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டு கையை ரெண்டு பேருமே ஒன்றா இறுக்கி கோத்துக்கிட்டு அவங்க அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே காலையிலையுமே விடிஞ்சு போயிடுது. என்னடா அது பிரேமோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது அதோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்குமே அதே ப்ராப்ளம், அதே டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த சீன் அழகாக போகும்போது பேக்ரவுண்டில் மறுபடியும் அந்த நமக்கே புரியாத ஒரு சாங்கை போட்டு விடுறானுங்க. அது எதுக்கு? கொஞ்சம் வால்யூமையாச்சும் கம்மி பண்ணி வைக்கலாம்ல. என்னடா இது எப்போவுமே இப்படியே இருந்தால் எப்படி? இல்லை, நமக்கு புரிகிற மாதிரி சாங்காக இருந்தால் கூட அது நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், கரெக்டாக அந்த சீன் வரவும் அந்த வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தேன். அதான் சவுண்டே இல்லாத ஒரு படம். அப்படி தான் நானுமே பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீனுக்கு நம்ம தமிழ் சாங் வச்சு கேட்டால் கூட எவ்வளோ நல்லா இருக்கும்ல. கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற சாங்கு இந்த சீனுக்கு எந்த சாங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்ச நம்ம ஒரு எடிட் பண்ணி போடுவோம். சரியா? சரி, ஓகே. அப்படி இந்த குட்டி ரொமான்ஸையுமே அழகாக பண்ணி முடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்ததும் பேட்டு பிரேம்கிட்ட சொல்கிறாங்க, மறுபடி நீ என்னை விட்டு எங்கேயும் ஓடி போகாத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பிரேமு நீ எப்போ எழுந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் அப்போவே எழுந்துட்டேன், ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் அப்போவே எழுந்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது.
நீ காணாமல் போயிடுவியோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை இப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பேட் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்டதும் பிரேமு பேட்டை கிஸ் பண்ணிவிட்டு, நான் எங்கேயுமே போக மாட்டேன் சரியா, உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பிரேமுமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் நான் இன்னைக்கு கண்டிப்பாக எழுந்துக்கவே மாட்டேன், எனக்கு இப்படியே தான் இருக்கணும், இப்படி ஒன்று ஹக் பண்ணிக்கிட்டே இப்படியே இருக்கணும், இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் பிரேமுமே சொல்கிறாங்க, அப்படின்னா ஓகே இப்படியே இருக்கலாம், எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு பேஷண்ட்டுமே கிடையாது, ஸோ இன்னைக்கு லீவு தான் அப்படின்னு பிரேமுமே சொல்லவும் பேட்டு ரொம்பவே ஹாப்பியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிரேம் சொல்கிறாங்க, ஆனால் இப்போ நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சொல்லவும் பேட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ குளிக்கலைன்னா உன்கிட்ட அந்த கிருமியெல்லாம் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லவும் பேட்டு, என்ன நீ கிருமினியா சொல்கிற, ஆனால் இந்த கிருமியை இந்த பாக்டீரியாவை யாராலையுமே அழிக்க முடியாது, அதை அழிக்கிறது ஒன்றும் அந்தளவுக்கு ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்கிறாங்க. நீ ரொம்பவே க்யூட்டாக செக்ஸியா ஹாட்டா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரேம சொல்கிறாங்க. சரி வா இப்போ நம்ம குளிக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பிரேமு இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்பி படுத்துக்கிறாங்க. நீ எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு வெக்கப்படுற, இந்த அளவுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுற, நான் தான் உன்னை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்ல, எல்லாமே பார்த்த பிறகு எதுக்காக இந்த வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு கேட்குறாங்க. என் கூட சேர்ந்து குளியேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பேட்டுமே கேட்கவும் பிரேமுமே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பாத் டப்பில் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரேமு நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் பேட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நீ ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை சைட் அடிக்கிறத என்னால் நிறுத்தவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போவும் பேட்டு சொல்கிறாங்க, நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டு போயிடாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு பேட்டோட பக்கத்தில் வந்து என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் பேட்டு சொல்கிறாங்க, இப்போ நீ எல்லாம் கிளியர் ஆகிட்டல்ல, இப்போ எங்கேயுமே போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லவும் பிரேமுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. பேட்டு அப்போ தான் பிரேம் கிட்ட லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ்மே பண்ணுறாங்க. எந்த மாதிரி ஒரு சீன் இல்லை, இப்போ நம்ம பார்க்குற மேரேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் நைட்டே இருக்கும். ஆனால் இந்த ஜிஎல்ல எல்லாமே ஆப்போசிட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறதுக்காகவே ஃபஸ்ட் நைட்டை முடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ், அதுக்கப்புறம் தான் மேரேஜ். நல்லா இருக்குல்ல, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் அநியாயம்ப்பா, கேளும் ஒன்றா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது எப்படி ஒரு வசதியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. சரி ஓகே. அப்போ பேட்டு பிரேம் கிட்ட கேட்குறாங்க, எனக்காக நீ ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரேமுமே என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பேட்டுன்னு சொல்லி கூப்பிடுவியா, நீ மிஸ் பேட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எனக்கு என்னவோ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நீ என்ன பேட்டுன்னு சொல்லி கூப்பிடேன் அப்படின்னு பேட்டுமே சொல்கிறாங்க. உடனே பிரேமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்டதும் பேட்டுக்கு என்ன ஒரு சந்தோஷம், சே நீ கூப்பிடும்போது அது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அந்த சவுண்ட் அவ்வளோ நல்லா இருக்குது, என்னை இன்னொரு டைம் கூப்பிடேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரேமு சொல்கிறாங்க, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இன்னொரு டைம் கூப்பிடேன் அப்படின்னு கேட்கவும் பிரேமு மறுபடியும் சொல்கிறாங்க பேட் அப்படின்ட்டு. அதை கேட்டதும் பேட்டுக்கு இன்னுமே சந்தோஷம், ஐ நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அப்படி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக இருக்காங்க. அப்போ மறுபடியும் பேட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நம்ம 2 பேருமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சரியா, நீ இப்போ எனக்கானவ, நான் இப்போ உனக்கானவ, இனி நீ யாரையுமே பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. பிரேமுமே நான் உன்னை தவிர நீ வேறு யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல ஒரு பிங்கி ப்ராமிஸையுமே பண்ணிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் தவாட்டு நாம பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றான். நேம் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டையுமே கொடுக்குறான். நான் உன்னோட குழந்தைக்கு ஃபினான்சியலாக என்ன சப்போர்ட் பண்ணணுமோ, ஒரு டீனேஜ் வர்ற வரைக்கும் நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்குறான். அதில் நேமை சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நேம் அதை பார்த்துட்டு கோவப்பட்டு அதை அப்படியே கிழிச்சு போடுறாங்க. எனக்கு உன்னோட ஃபினான்சியல் சப்போர்ட் எல்லாம் தேவை கிடையாது, எனக்கு தேவை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தவாட்டை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் நேம தள்ளி விட்டுக்கிட்டு, நான் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபன்னாக தான் பார்த்தேன், இதை நான் சீரியஸாகவே எடுத்துக்கல, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேம் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நேமு, நான் எந்த விதத்தில் பிரேமோட குறைஞ்சி போயிட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? உன்கிட்ட அப்படி என்ன இருக்குது? ஒரு ஃபேமிலி நேமு, நீ எந்த குடும்பம் அப்படிங்கிறது இருக்கா? ஃபினான்சியலாக செட்டில் ஆகிட்டியா? இல்லைன்னா உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது? உன்கிட்ட இது எதுவுமே கிடையாது. ஆனால் பிரேம்கிட்ட இது எல்லாமே இருக்குது. எனக்கு தேவையான எல்லாமே அவகிட்ட இருக்குது. அவள் தான் எனக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணாம், நீ இந்த ஜென்மத்தில் செத்துட்டு அடுத்த ஜென்மத்தில் வேணா ப்ரே பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தவாட்டு சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ திமிரு இல்லை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. நான் உனக்கு இன்னொரு அக்ரிமெண்ட்டை சென்ட் பண்ணுறேன், அதில் நீ சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்துமே கிளம்புறான். நேம் இதை கேட்டுட்டோம். நேமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அழுகுறாங்க. ஒரு குழந்தைய கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போகிறானே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க வயிற்றில் உள்ள குழந்தைய தொட்டு பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க ரொம்பவே. அதுக்கப்புறம் நேம் அங்கேருந்து பேட்டோட வீட்டுக்கு போகிறாங்க. முன்னாடி ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுதானே நேமுக்கு தெரியும், புதுசாக வந்தது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வீட்டுக்கு போகவும் அங்கேருந்து வேற ஒரு ஆள் வர்றான். நேமு பார்க்குறாங்க, பேட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பேட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையேன்னுட்டு அவனுமே சொல்கிறான். அப்போது நேமு, இல்லை எனக்கு தெரியும், இதுதான் பேட்டோட வீடு, நான் இங்கே அடிக்கடி வருவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த ஆள், இல்லை நான் தான் இப்போ இந்த வீட்டோட புது ஓனர், பேட் அப்படின்னு யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போகிறான். அதுக்கப்புறம் இங்கே பேட்டும் பிரேமும் ரெண்டு பேருமே குளிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. பேட்டு பிரேமுக்காக நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ பேட்டு சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பட் இது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு மூஞ்சி அப்படி சோகமாக அப்படி அந்த லிப்ஸ் எல்லாம் அப்படி கோணலாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரேமு பார்த்ததும் அவங்க அந்த சாப்ஸ்டிக் எடுத்து பிரேமோட லிப்ஸை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த லிப்ஸில் அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் பேட்டு சிரிக்கிறாங்க. நீ எவ்வளவு குறும்புத்தனமான ஒரு ஆளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே இப்படியே இருக்கணும், நம்ம ரெண்டு பேருமே எதுக்காகவுமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்லவும், அங்கேயே அந்த இடத்துல மறுபடியும் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது பேட்டோட ஃபோனு ரிங் ஆகுது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் நேமு தான் கால் பண்ணியிருக்காங்க. நேமு கால் பண்ணதை பார்த்ததும் பேட்டுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே பிரேம் கேட்குறாங்க, நீ எதுக்காக அந்த கால் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை, ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கீழே வச்சுட்டு அவங்க கிஸ் பண்ணுறாங்க. நேமு பேட்டு கால் அட்டன் பண்ணலை அப்படின்னதும் அவங்களோட ஃப்ரெண்டு டீச்சருக்கு கால் பண்ணுறாங்க. பேட்டு எங்கே போனா அப்படிங்கிற விஷயம் உனக்கு தான் தெரியும், நீ சொல்லு அவள் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர், சாரி என்னை மன்னிச்சிரு, நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு இப்போ ஒரு நியூ கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்குது, இனி நீ அவளை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருமே சொல்கிறாங்க. உடனே நேமுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எது புது கேர்ள் ஃப்ரெண்டா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் டீச்சருமே காலை கட் பண்ணிடுறாங்க. நேமு யோசிக்கிறாங்க, எது பேட்டுக்கு அதுக்குள்ளே ஒரு நியூ கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்களா என்ன, அது யாராக இருக்கும், அது எப்படி கிடச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேமு யோசிக்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட்டும் பிரேமும் அவங்க ரெண்டு பேரும் மடியில் இருந்து கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த சீனுமே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.